பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்பான மாணவர்களே, மாணவிகளே, உங்களுக்கு தெரியும், ஏலெவல் இஸ்லாம் பாடம் படிக்கிற மாணவர்களுக்கு நான் இலவசமாக ஒரு ஜூம் கிளாஸ் ஒன்று செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் செய்கிற மாதிரி இந்த வருஷமும் செய்வோம் என்று சொல்லி திட்டமிட்டு இருந்தாலும் சின்னொரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த ஜூம் கிளாஸை தனியாகவே ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணினா எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும்னு யோசித்தேன். ஏண்டா சில நேரங்களில் அந்த நாங்கள் ஜூம் கிளாஸ் வைக்கிற நேரம் கவரேஜ் பிரச்சனை, எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு கொள்ள இயலாத ஒரு நிலை, இப்படி நிறைய டைம் பிரச்சனை, இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதால நான் யோசித்தேன் உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்ஸாக அல்லது ஒவ்வொரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு எல்லாரும் பார்ப்போம்னு சொல்லி. அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த முறை என் ஐடியா என்னன்னா பாஸ் பேப்பர்ஸில் உள்ள எம்சிக்யூ கொஷின்ஸில் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் நான் எடுத்த டார்கெட். முடிஞ்ச அளவு பார்ப்போம். அந்த வகையில் தான் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஃப்ரீயாக வைக்கிற ஜூம் கிளாஸில் முதலாவது கிளாஸாக 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எம்சிக்யூ பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம் யோசித்தேன். முதலாவது முயற்சி. துவா செஞ்சு கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முயற்சி தொடர்ந்து போகணும். நிறைய பாஸ் பேப்பர்ஸை செய்யணும். அதால் நீங்கள் நிறைய பயனடையணும். இங்கே நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் புள்ளிகளை அதிகமாக்கி தர வேலையை செய்யணும் என்று துவா செஞ்சு கொள்வோம். அந்த வகையில் நாங்கள் நேரடியாகவே பாடத்துக்கு போவோம். சரியா? இதில் பாருங்கள், முதலாவது கேள்வி. சரியா? 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ஸில் வந்த முதலாவது கேள்வி, அல்லாஹ்வின் திருநாமங்களில் படைப்பாளன் என்பதை குறிக்கும் சொல். ரஹ்மான், ரஸாக், ஹாலிக், குத்தூஸ். இதில் உங்களுக்கு தெரியும், இதில் நாங்கள் விடைய பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு. சரியா? படைப்பாளன் என்ற கருத்தை குறிக்கிற சொல். இது உண்மையிலேயே விட ஹாலிக் என்ற சொல் எங்களுக்கு சொல்லலாம். சரியா? ஹாலிக் என்று சொன்னால் படைப்பாளன். மஹ்லூக்குன்னு சொன்னால் படைப்புகள். மஹ்லூகாத் அல்லாஹ் தாலாவுடைய படைப்பினங்கள்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சொல்ல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. மஹ்லூகாத். சரியா? மஹ்லூகாத் என்று சொல்வது அல்லாஹ் தாலாவுடைய படைப்பினங்கள் என்ற விடயம் அதில் சொல்லப்பட்டு. சரியா? ரைட். அதே போல ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அருளாளன். இல்லையா? ரஹ்மான் என்று சொல்வது அருளாளன் என்ற கருத்தை குறிக்கும். சரியா? அதே போல நீங்க பார்த்தா விளங்கும், ரஸாக் என்று சொல்றது உணவளிப்பவன். ரஸாக் என்று சொல்றது உணவளிப்பவன் என்ற கருத்தை குறிக்கும். அதே போல குத்தூஸ் என்று சொல்றது தூய்மையானவன் என்ற கருத்தை குறிக்கும். தூய்மையானவன் என்ற கருத்தை குறிக்கும். சலாம் என்றா சாந்தமளிப்பவன், மஃபயம் அளிப்பவன் என்ற கருத்தை அது குறிக்கும். சரியா? உலகில் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு எம்சிக்யூவையும் விளங்கப்படுத்தக்கொள்ள 5 விடைகளை பற்றிய டிஸ்கஷனும் இங்கே நடக்கும். நீங்கள் அதை என்ன தெரியுமா செய்யணும், ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அப்படியே அழகாக நோட் பண்ணிக்கொண்டா சரி. அடுத்தது இந்த 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை நான் என்னோட குரூப்பில் நான் போடுவேன். சரியா? பாஸ் பேப்பரை போடுவேன். நீங்கள் அந்த பாஸ் பேப்பரையும் கையில் வச்சுக்கொள்வது உங்களுக்கு ஒர்த் ஆயிக்கும். அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ முதலாவது கேள்வி நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? படைப்பாளன் என்ற கருத்தை குறிக்கிற அல்லாஹ்வுடைய திருநாமம். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தாலாவுடைய கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு புலகள் அவதானிங்க. சரியா? அந்தந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். ரைட். இப்போ அல்லாஹ் தாலாவை பற்றி படிக்கிற பாடம் முதலாவது யூனிட். சரியா? அந்த யூனிட்ல நீங்கள் தௌஹீத் என்ற பாடத்தில் அல்லாஹ் தாலாவை பற்றி படிப்பீங்க. அதில் அல்லாஹ் தாலாவுடைய பண்புகள், சிஃபாத், தாத்தும் சிஃபாத்தும் ஒரு தலைப்பு இது. அதில் நாங்கள் பார்க்குற இந்த சிஃபாத்துல்லா. சரியா? சிஃபாத்துல்லா என்ற ஒரு பகுதிக்குள்ளே தான் இது வருது. அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், அல்லாஹ்வோடு தொடர்பான
பண்புகளை விளங்கப்படுத்துகிற பகுதி. இதில் உங்களுக்கு தெரியும், முதலாவது அல்லாஹ்வுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்புகள், அதுக்கு சொல்லுவாங்க வாஜிபான பண்புகள். சரியா, வாஜிபான பண்புகள் 20 இருக்குது. சரியா, அதே போல ரெண்டாவது அல்லாஹ்வுக்கு இருக்க முடியாத பண்புகள். சரியா, அல்லாஹ்வுக்கு இருக்க முடியாத பண்புகள் முஸ்தஹீல்னு சொல்லுவாங்க. சரியா, முஸ்தஹீலான பண்புகள் 20 இருக்குது. சரியாமா. அதே போல மூணாவது அல்லாஹ்வுக்கு இருக்கவும் முடியும் இல்லாது இருக்கவும் முடியுமான ஒரு பண்பை சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. சரியா, அதுக்கு சொல்லுவாங்க ஜாயிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அல்லாஹ்வுக்கு இருக்கவும் முடியும் இல்லாது இருக்கவும் முடியும். சரியா, இந்த பண்பை சில இஸ்லாமிய அறிஞர்கள் தான் சொல்றாங்க. சரியா, அது என்ன பண்பு? ஜாயிஸான பண்பு. அல்லாஹ் நாடி அது நடந்தா அது இருக்குது, அல்லாஹ் நாடி ஆனா அது அல்லாஹ் நாடாம ஒரு விடயத்தை அல்லாஹ் செய்ய நாடி செஞ்சா அது இருக்குது, ஒரு விடயத்தை அல்லாஹ் செய்ய நாடாம அதை செய்யாம விட்டா அது இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா, ஒரு விடயத்தை செய்ய நாடாம அல்லாஹ் விடுறான், அது அல்லாஹ்வுக்கு இருக்க முடியாத பண்பு. சரி, அப்படி சில இஸ்லாமிய அறிஞர்கள் தான் ஜாயிஸான பண்பு இருப்பதாக சொல்லுவாங்க. சரியா புலகள். அப்ப நிறைய பேர் கட்டாயம் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் வாஜிப்னு சொல்லியும், சரியா, இருக்க முடியாத பண்புகள் முஸ்தஹீல்னு சொல்லுவோம். அதுல நிறைய இப்ப இருக்க முடியாத பண்புல புக்குமுன், ஊமை, குருடு, மையத்துன், மரணம் அடையக்கூடியவன் அப்படி இருக்குது. இருக்க முடியுமான பண்புல உஜூதுன், ஹயாத்துன், குதுரத்துன் அப்படி இருக்குது. நீங்க கட்டாயம் இதுல இருக்கிற அந்த 41 பண்பையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சரியா, உங்களோட எக்ஸாமுக்கு அடிக்கடி இதுல வாருது. சரியா, இந்த பண்பு தெரியாதாக்கள் என்கிட்ட நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணலாம், குரூப்ல நான் போட்டிக்கிறேன். அப்ப இது ஆக முக்கியம் புள்ளகள். தௌஹீத் என்ற பாடத்துல ஒரு MCQ கேள்வியாவது இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை வச்சு வாரதை நாங்க பார்க்கிறோம். சரியா, ஆகவே இந்த 21 பண்பும் உங்களுக்கு நோமலா தெரிஞ்சிருக்கணும் என்றது இதுல இருக்கிற ஆக முக்கியமான விஷயம். பாருங்க, இப்ப எனக்கு அது தெரியுமா அல்லது எனக்கிட்ட அந்த 21 பண்புக்குமான அரபு சொல்லும் தமிழ் கருத்தும் இருக்குதான்றத நீங்க கொஞ்சம் கட்டாயம் பார்க்கணும். சரியா பிள்ளைகள், அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அது லேசா அதை மைண்டுக்கு போட்டுக்கொள்ளும். MCQல நீங்க டாப் மார்க்ஸ் எடுக்கும். சரியா, இன்ஷா அல்லாஹ். ரைட், அப்ப நாங்க முதலாவது கேள்வியை பார்த்து முடிச்சிட்டோம். சரியா, முதலாவது கேள்வியை நாங்க இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். அந்த முதலாவது கேள்வியில அல்லாஹ் தாலாவுடைய திருநாமத்தில் படைப்பாளன் ஹாலிக் என்ற கருத்து தான் நீங்க இன்னைக்கு வரும். ஓகேமா, கிளியர். அடுத்த கேள்விக்கு நாங்க போகிறோம். ஒரு கேள்வி சம்பந்தமா பூரணமான தெளிவு தாரை தான் இந்த கிளாஸ்ட அல்லது இந்த கலந்துரையாடல மிக முக்கியமான நோக்கமாய்க்குது. ரெண்டாவது, நீங்க எல்லாருமே இஸ்லாம் பாடத்துல 45க்கு மேல MCQல எடுக்கணும் அந்த கனவோட இருங்க. இன்ஷா அல்லாஹ் என்னால ஏழுமான ஒரு ஹெல்ப்பை நான் உங்களுக்கு தருவேன். ரைட், அடுத்து நாங்க பார்க்க போகிறோம். பாருங்க குழுக்கள், ரெண்டாவது, பின்வருபவர்களில் உலுல் அசும்களில் அடங்கும் நபி. சரியா, இஸ்மாயில், இப்ராஹிம், தாவூத், யூசுப், லூத். சரியா, ரைட். இப்போ கொஞ்சம் நான் விடைய சொல்லிட்டு அப்புறம் விளக்கத்துக்கு வரோம். சரியா, இல்லை நீங்க வாங்கலாம் லேசி உங்களுக்கு. சரியா, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க புலகள், நோட் எடுத்துக்கொள்ளுங்க. நபிமார்கள்ல பேசிக்கான ஆக்கள் அப்படி இருக்குது. சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க நபின்னு சொல்லுவோம், அதுக்கு மேல ரசூல்னு சொல்லுவோம், அதுக்கு மேல உலுல் அசும்கள்னு சொல்லுவோம். சரியா, பார்த்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, உலுல் அசும்கள். சரியா, நபி என்று சொல்றது பேசிக், அல்லாஹ் தாலாவுடைய அந்த செய்திகளை தூதுகளை பெற்றவர்கள் இல்லையா, மக்களுக்கு தூதை எத்தி வைக்கிற ஆக்கள் நபிமார்கள், இவங்க தான் பேசிக். உலகத்துல 1,24,000 நபிமார்கள் வந்திருப்பதாக சொல்லுவாங்க. சரியா, இவங்க தான் அடிப்படையான ஆக்கள். ஓகே, இப்ப முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். ஓகே தானமா. ரெண்டாவது, இந்த நபிமார்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்டார்கள் தான் ரசூல்மார்கள் சொல்லுவாங்க. சரியா, ரசூல்மார்கள். இந்த நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்டா, புதிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள், அல்லது புதிய ஷரியா கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க புலகள், புதிய ஷரியா அல்லது புதிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள்.
இருக்கிற வேதத்தையே ஒரு ரசூல் கொண்டு வந்த வேதத்தையே போதிப்பவர்கள் நபிமார்கள். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இவங்க 2 பேர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ரசூல், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, புதிய வேதம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசாவுடைய சகோதரர், அவர் நபி. ஒரு ரசூலுக்கு சப்போர்ட்டிவாக வருவாங்க சில நேரம், அல்லது நபியாக மட்டுமே இருப்பாங்க. இது என்ன வித்தியாசம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியாவை அல்லது வேதத்தை ஹாரூன் போதிப்பார். ஹாரூனுக்கு ஸ்பெஷலாக வேதம் ஷரியா கொடுக்கப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உதாரணத்தை வச்சு நபிக்கு ரசூல் டிஃப்ரெண்ட் வந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புதிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள், பழைய வேதத்தையே அல்லது ஒரு நபி கொண்டு வந்த வேதத்தையே போதிப்பவர்கள் நபிமார்கள். ஓகே, அது ஒரு பாயிண்ட். இன்னொரு டிஃபரெண்ட் சரியா, உங்களுக்கு லேசாக சொல்றதுக்கு, பொறுப்பு கூறுவதிலும் பதவியிலும் ஒரு படி உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். இவங்களுக்கு கொஞ்சம் பவர் கூட, சரியா. ஆனால் அதே போல ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு கூறுவதும் கூட. ஆனால் பொறுப்பு கூறுவதில் பதவியில் ஒரு படி குறைந்தவர்கள் ரசூல்மார்களும் சொல்லுவாங்க. 2 சிலாக்கள் இதை கேட்ட உடனே சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லை, ஆனால் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள். ஓகே தானே? எப்படி சொல்றதுண்டா, எல்லா பிரின்சிபலும் டீச்சர்ஸ், ஆசிரியர் ஆக இருப்பாங்க, இருந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எல்லா டீச்சர்ஸும் பிரின்சிபல் இல்லை. டீச்சர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணப்பட்டாக்கள் தான் பிரின்சிபல். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள், ஆனால் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லை. ஓகே, இந்த பேசிக்கை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அது போதும். ரைட், இப்போ நாங்கள் அப்போ ரசூல்மார்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். 313 ரசூல்மார்கள் இருக்கிறாங்க. முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சரியா. அதே போல கடைசி ரசூல் முஹம்மது நபி. முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கடைசி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்போ புதிய வித்தியாசம் எல்லாம் பார்த்துட்டா, இன்னொன்னே இன்னைக்கு சொல்லி விட்றேன் உங்களுக்கு லேசிக்கு, சரியா. நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், சரியா. அதுல அமானத்துன்னு சொல்லி ஒரு பண்பு இருக்குது, சரியா. அதே போல ஃபதானத்துன்னு சொல்லி இன்னொரு பண்பு இருக்குது, சரியா. அதே போல சிதுக்குன்னு சொல்லி இன்னொரு பண்பு இருக்குது. அதே போல தப்லீக்னு சொல்லி இன்னொரு பண்பு இருக்குது, சரியா. புலர் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அமானத், பதானத், ஃபதானத், சிதுக், தப்லீக், சரியா. அமானத்துன்னு சொல்றது நம்பிக்கை, சரியா. அந்த நபிமார்கள் நம்பிக்கை உள்ளாக்களாக இருப்பாங்க. ஃபதானத்துன்றது அறிவு அல்லது புத்தி, அறிவு மிக்கவர்களாக காணப்படுவார்கள். சிதுக்குன்றது உண்மை, உண்மை பேசக்கூடியவர்களாக நபிமார்கள் இருப்பாங்க. தப்லீக் என்றது பிரச்சாரம், பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். இது என்ன, நபிமார்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பண்புகள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க எடுக்கிற இந்த நோட் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும், சரியா. அவே மிஸ் பண்ணாம அமானத் நம்பிக்கை, ஃபதானத் அறிவு, சிதுக் உண்மை பேசல், தப்லீக் பிரச்சாரம் செய்தல், சரியா. ரைட், இப்போ இதே மாதிரி நபிமாருக்கு இருக்க முடியாத பண்புகள்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் அதையும் பார்த்துருவோம், சரியா. நபிமார்களுக்கு இருக்க முடியாத பண்புகள். ஓகே, ரைட். இங்கே பாருங்க, இந்த இடத்துலயே நான் அதை குறிச்சு விட்றேன், பார்த்துக்கிடுங்க, சரியா. நபிமாருக்கு இருக்க முடியாத பண்புகள், அமானத்துக்கு ஹியானத்துன்னு சொல்லுவாங்க, சரியா. அமானத்துக்கு ஹியானத்துன்னு சொல்லுவாங்க. மோசடி செய்பவராக இருப்பார், நம்பிக்கை துரோகம் செய்பவராக இருப்பார். ஃபதானத்துக்கு பலாதத், மடமை, சரியா. ஃபதானத்துக்கு பலாதத், மடமை உள்ளவராக, பைத்தியக்காரனாக, மடமை உள்ளவர், அறிவில்லாததாக இருப்பார். சிதுக்குன்னு சொல்றதுக்கு கிதுபுன்னு வரும், சரியா. பைத்தியக்காரர் இல்லாம இந்த மடமை, மடையராக இருப்பார், அப்படி வச்சுக்கோங்க. கிதுபுன்னு சொல்றது பொய், சரியா. தப்லீக் என்று சொல்றது பிரச்சாரம். இதுக்கு சொல்லுவாங்க ஹித்துமான் என்ற சொல் பயன்படுத்துவாங்க, சரியா. ஹித்துமான் என்ற சொல் பயன்படுத்துவாங்க. ஹித்துமான் என்று சொன்னா சத்தியத்தை மறைப்பவர், சரியா. இப்ப இதுக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க, ஹியானத்துன்றது மோசடி, சரியா, மோசடி. பலாதத்துண்டா மடமை, கிதுபுண்டா பொய், சரியா. ஹித்துமான்டா சத்தியத்தை மறைத்தல் சொல்லுவாங்க, சத்தியத்தை மறைத்தல் சொல்லுவாங்க, சரியா. சத்தியத்தை மறைக்கக்கூடிய ஆளாக காணப்படுவாங்க. ஓகே, அப்ப நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க. நபிமாருக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பண்புகள் அமானத், பதானத், சிதுக்,
தபலீக்னு வருமா. அதை என்னன்னு பார்த்தா இது எம்சிக்யூக்கு அடிக்கடி வாருது, ஏபிசிடி போட்டு வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு போகிறோம் நபிமாருக்கு இருக்க முடியாத பண்புகள், அதில் ஆப்போசிட் ஹியானத் மோசடி, பலாதத் மடமை, கிது பொய், ஹித்துமான் சத்தியத்தை மறைத்தல். சரிதானே, சத்தியத்தை மறைத்தல், இதை மார்க் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். ரைட், அப்போ நாங்கள் இங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தோமே. ரைட், நபிமார்கள். அப்போ ரசூல்மார்கள்ன்றது 313 பேர் என்ற பகுதியை பார்த்தா, நபிக்கு ரசூலுக்குள்ள வித்தியாசத்தையும் பார்த்துட்டா. இப்போ இந்த ரசூல்மார்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்டார்கள் தான் உலுல் அசும்கள். சரியா, திட உள்ளம் கொண்டவர்கள், திட உறுதி பூண்டவர்கள், நிறைய சோதிக்கப்பட்டார்கள். இவங்கள்லேருந்து எல்லாம் செலக்ட் பண்ணினாங்க. சரியா, 5 பேர் இருக்கிறாங்க. சரியா, உலுல் அசும்களை நாங்கள் எடுத்து பார்த்தா 5 பேர் இருப்பாங்க. சரியா, 5 பேர். ரைட், அதில் அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது. சரியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம். சரியா, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரியா, இவங்க தான் 5 பேரும் உலுல் அசும்கள். முஹம்மத், மூசா, இப்ராஹிம், ஈசா. இது உங்களுக்கு லேசா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஷார்ட் கட் ஒன்று சொல்லி தரேன். சரியா, மூணா மூவண்ணா, ஈனா ஈயண்ணா, நூவண்ணான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணா மூவண்ணா, ஈனா ஈயண்ணா, நூவண்ணா. மூணா முஹம்மத், மூவண்ணா மூசா, ஈனா இப்ராஹிம், ஈயண்ணா ஈசா, நூவண்ணா நூ. ஷார்ட் கட்டில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா, கட்டாயம் எக்ஸாமுக்கு படிக்கிற பொருள்களுக்கு இந்த ஷார்ட்கட் நுட்பம் கட்டாயம் தேவை. எல்லாத்தையும் பாடமாக்கி மைண்டில் வச்சுக்கொள்வது கஷ்டம் எங்களோட மூளைக்கு. இப்படி நீங்கள் வச்சுக்கோ. அப்போ மூணா மூவண்ணா, ஈனா ஈயண்ணா, நூவண்ணா உலுல் அசும்கள், நிறைய சோதிக்கப்பட்ட ஆக்கள். சரியா, இப்போ உங்களுக்கு நபிமார்கள்ல ஃபுல் கிளியர்னு வந்திக்கணும். சரியா, அப்போ 1,24,000 நபிமார்கள். முதலாவது நபி முஹம்மத், கடைசி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த கடைசி முதலாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கடைசி நபி முஹம்மத். அதிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்டார்கள் ரசூல்மார்கள் 313 பேர். புதிய வேதம் வழங்கப்பட்டார்கள். முதலாவது ரசூல் நூஹ், கடைசி ரசூல் முஹம்மத். ஆனால் எங்களுக்கு 4 ரசூல்மார்கள் சம்பந்தமான தகவல்கள் தான், அவங்களோட வேதங்கள் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. தௌராத், மூசா, அபரானி, சபூர், தாவூத், யூனானி, இஞ்சில், ஈசா, சுரியானி, ஃபுர்கான், முஹம்மத், அரபானின்னு சொல்லுவோமே. அந்த 4 ரசூலை பற்றி 4 ரசூலுடைய வேதங்கள் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, ரைட். இதே மாதிரி இதுல 2 விஷயம் இருக்குது. இந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதுல குத்துபு ஒன்று முன்னிக்குது, சுஹுஃப் ஒன்று முன்னிக்குது. சரியா, பாடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதால டீப்பா விளங்கப்படுத்துகிறேன். குத்துபுன்னு சொல்றது வேதம், புதிய வேதம் வழங்கப்பட்டார்கள். சுஹுஃபுகள் சொல்றது வேத கட்டளைகள். சரியா, சுஹுஃபுகள் வேத கட்டளைகள் சொல்லுவாங்க. சரியா, வேத கட்டளைகள் சொல்லி அந்த சுஹுஃபுகளுக்கு பேர் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும் 110 சுஹுஃபுகள் வழங்கப்பட்டிருக்குது. சரியா, ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் 50 சுஹுஃபு. சரியா, அதே போல 30 சுஹுஃபு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அதே போல ஆதம், இப்ராஹிம் இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுஹுஃபு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுஹுஃபு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுஹுஃபு. சரியா, அப்ப நீங்க இங்க ஷீது அலைஹிஸ்ஸலாம் சரியா 50 சுஹுஃபு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சரியா 30 சுஹுஃபு, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியா 10 சுஹுஃபு, மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 சுஹுஃபு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 10 சுஹுஃபு. சரியா, கூட்டி பார்த்தா 110. ஆக இயலாத புள்ளுகள் இருந்து இப்பதான் இஸ்லாத்தை படிக்க போறன்ற புள்ளுகளுக்கு கூட நான் விளங்கப்படுத்துறது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இவைகளில் நீங்க நோட் எடுத்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்டா எம்சிக்யூவை செய்யலாம். அப்ப ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 50 சுஹுஃபு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 30 சுஹுஃபு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 10, மூசா 10, ஆதம் 10. ஆகவே கூட்டி பார்த்தா 110 சுஹுஃபுகள் வரும். இதுவும் நபிமாரோட சம்பந்தப்பட்டதால கொஞ்சம் உங்களுக்கு சொல்றோம். சரிதானே, அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிடுங்க. ரைட், அப்போ இவ்வளவு போதும் நினைக்கிறேன். நான் அடுத்த எம்சிக்யூக்கு போவோம். ஓகே, உங்களுக்கு அதில் எல்லாரும் ஃபுல் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்தது நான் ஒவ்வொரு வீடியோவையும் பெரும்பாலும்
ஒரு அரை அவர் அல்லது ஒரு 3/4 அவர் மாதிரி தான் செய்வேன். தொடராக நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சரியா? அப்போ உங்களுக்கு இன்னும் வேர்த்தாக இருக்கும். ரைட், 3வது கேள்விக்கு போகிறோம், சரியா? உம்மஹாத்துல் முஃமினீன், சரியா? அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்தவர். உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கிற சொற்களை பாருங்க, சரியா? இதில் உள்ள சொற்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சாரி இதில் வந்து பாருங்க, இதில் உள்ள சொற்கள், இதில் வந்து ரிவாயத்துன்னு சொன்னால் அறிவிக்கப்பட்டுள்ளது, சரியா? அறிவிப்பு, சரியா? அறிவிப்பு செய்தவர் ரிவாயத். அதே மாதிரி அறிவிப்பு செய்த ஆளுக்கு நாங்கள் ராவி என்று சொல்வோம், அறிவிப்பாளர். ஹதீஸ் அறிவிச்ச அறிவிப்பாளருக்கு ராவி என்று சொல்வோம். ரிவாயத்துன்னு சொன்னால் அறிவிப்பு, சரியா? அப்போ அல்லது அறிவிப்பு ஹதீஸ் அறிவிச்சவர் ரிவாய செய்தவர்னு வருவது, சரியா? ரைட். அப்போ இதில் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒரு சொல் வந்திக்குது, சரியா? அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரியும், முகமது நபி அவங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமாருக்கு தான் உம்மஹாத்துல் முஃமினீன் சொல்றது, இல்லையா? அந்த உம்மஹாத்துல் முஃமினீன்கள் முகமது நபி அவங்களோட மனைவிமார்கள அதிகமான ஹதீஸை அறிவிச்சது, சரியா? அது உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு தான் அதிகமான ஹதீஸில் அறிவிச்சதாக வரலாற்றில் நாங்கள் பார்க்குறோம். அதே போல் ஆண் சஹாபாக்கள் அதிகமான ஹதீஸ் அறிவிச்சால் அபூ ஹுரைரா, சரியா? அதை நீங்கள் மார்க் பண்ணி கொடுங்க. ஆண்களில் அதிகமான ஹதீஸை அறிவிச்சால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க இப்படி சொல்றாங்க, சரியா? முஹாஜிரீன்கள் வியாபாரம் செய்ய சென்று விடுவார்கள் மதீனாவில், அன்சாரிகள் விவசாயம் செய்ய சென்று விடுவார்கள். நானும் எனது வயிற்று பசியையும் பொருட்படுத்தாம நபி அவங்களோட ஹதீஸ்களை மனனமிடுவதிலேயே நாட்களை கழித்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்றதை நாங்கள் பார்க்குறோம், சரியா? ஆகவே அப்படி நபி அவங்களோட ஹதீஸை பாடமாக்கின ஒரு சஹாபி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க, சரியா? உங்களுக்கு சில நேரம் கேட்டு வரும், நபி அவங்களோட காலத்துல ஹதீஸ்கள் மனனம் மூலம் பாதுகாக்கப்பட்டு வந்தது என்றதுக்கான ஒரு ஆதாரம் தருக, ஒரு ஹதீஸ் ஆதாரம் அல்லது ஒரு ஆதாரம் தருக. அப்ப நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்ற இந்த ஹதீஸை சொல்லிடும். முஹாஜிரீன்கள் வியாபாரம் செய்ய சென்று விடுவார்கள், அன்சாரிகள், சரியா, விவசாயம் செய்ய சென்று விடுவார்கள். நானோ எனது வயிற்று பசியையும் பொருட்படுத்தாமல் ஹதீஸ்களை மரணம் இடுவதிலேயே காலத்தை செலவழித்தேன் சொல்லி சொன்னேன், சரியாமா? ரைட், அவ்வளோ போது நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு ஹதீஸோடு தொடர்பான விஷயத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு. ரைட், ஆக ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம், சரியா? ரைட், அடுத்தது ஹஜ்ஜு நிறைவேற்றப்படும் போது கல்லறியும் சடங்கு இடம்பெறும் இடம். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜோடு தொடர்பான நிறைய கிரியைகள் இருக்குது, இல்லையா? ஒன்று தவாஃப் செய்கிறது, சரியா? அரஃபாவில் தங்குறது, மிருகங்களை அறுத்து பலியிடுறது, சஃபா மருவாக்கிடையில் தொங்கோட ஓடுறதுன்னு நிறைய இருக்குது, சரியா? அதில் ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த ஹஜ்ஜில் வந்து கல்லெறிகிறது, சரியா? ரம்யூன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? கல்லெறிதல். இந்த கல்லெறிய கடமை நடைபெறும் இடம் எங்கன்னு சொன்னால் மினா தான், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மினாவில் தான் ஹஜ்ஜுக்கு கல்லறிகிற இடம் காணப்படுது, சரியா? இந்த மினாவை நாங்கள் எடுத்தா உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு கல்லறிகிற 3 தலங்கள் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலா, சரியா? முதலாவது சொல்லுவாங்க ஜம்ரத்துல் அகபா, சரியா? ரெண்டாவது சொல்லுவாங்க ஜம்ரத்துல் உஸ்தா, மூணாவது சொல்லுவாங்க ஜம்ரத்துல் ஊலா, சரியா? ரைட். அதாவது இப்போ நீங்கள் பார்த்த விலங்கம் இப்படி கிணறு மாதிரி செஞ்சு இப்படி 3 கல்லடிக்கிற இடம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது, சரியா? அப்போ ஹாஜிகள் இதில் கல்லடிப்பாங்க, சரியா? நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. கல்லடிக்கிற கிருகை வந்து ஹஜ்ஜுடைய ஃபர்லில் வருமா, ஹஜ்ஜுடைய சுன்னத்தில் வருமா, ஹஜ்ஜுடைய வாஜிபில் வருமுண்டா நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. கல்லடிக்கிற கிரிகை ஹஜ்ஜிட வாஜிபில் தான் வரும். கொஞ்சம் அதை போடுறேன்னு பார்த்துக்கிடுங்க, சரியா? இந்த டைமில் தான் அதை எனக்கு விளங்கப்படுத்தி விட்டுறோம். புலக நீங்கள் அவதானிங்க, சரியா? ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் கல்லடிக்கிற கிரிகை, சரியா? கல்லடிக்கிற கிரிகை வந்து ஹஜ்ஜிட வாஜிபில் வரும், மறந்துட வரணும், சரியா? வாஜிபில் வரும், சரியா? சொல்லுவாங்க துல்ஹஜ் பிறை 10, சரியா? துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவில் ஹாஜிகள் தங்குவாங்க, சரியா?
முஸ்தலிஃபாவில் தங்கி இந்த 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்துல 7 கற்கள் அடிப்பாங்க. சரியா? ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்துல 7 கற்கள் அடிப்பாங்க ஃபெஸ்டிவல். இது ஒன்று. அதுக்கு பிறகு துல்ஹஜ்பிறை 11, துல்ஹஜ்பிறை 12, துல்ஹஜ்பிறை 13. இதுக்கு சொல்லுவாங்க ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். நாங்கள் வந்து குர்பான் அறுத்து மிருக இறைச்சிகளை பகிர்ற அந்த நாள். இந்த 3 நாட்களையும் நோன்பு பிடிப்பது ஹராம் இல்லையா? இது வந்து ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாள் தினம். ஹஜ்ஜு பெருநாள் தினம் ஹாஜிகள் அங்கே ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்துல கல் அடிப்பாங்க. 13, 12, 13 நாங்கள் என்ன செய்வோம்? நோன்பு பிடிப்போம். நாங்கள் வந்து குர்பான் கொடுப்போம். நோன்பு பிடிக்கிறது ஹராம். நோன்பு பிடிக்கிறது துல்ஹஜ்பிறை 9 மட்டும்தான். சரியா? நோன்பு பிடிக்கிறது ஹராமாக்கப்பட்ட நாட்கள் வரும் தானே. இந்த 11, 12, 13 திருப்பியும் ஹாஜிகள் மினால தங்கி, சரியா, மினாவில் தங்கி என்ன செய்வாங்க? ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலாண்ட 3 ஜம்ராக்கள் இருக்குது. சரியா? அப்ப ஜம்ரத்துல் அகபா, சரியா, ஜம்ரத்துல் உஸ்தா, அதே போல ஜம்ரத்துல் ஊலா 3 கல்லடிக்கிற இடம் இருக்குது. அந்த 3 கல்லடிக்கிற இடத்துலையும் கற்கள் அடிப்பாங்க. 11, 12, 13 மீனால தங்கி. ஆகவே கல்லறிகிற இடம் எங்க இருக்குது? மீனால இருக்குது. கல்லறியும் கடமை ஹஜ்ஜிட எதுக்குள்ள வரும்? வாஜிபுக்குள்ள வரும். ரெண்டுமே வரும். துல்ஹஜ்பிறை 10 ஜம்ரத்துல் அகபால 7 கற்கள் அடிக்கிறதும் உண்டு. 11, 12, 13 அகபா உஸ்தா ஊடால கல்லடிக்கிறது. இதுவும் வந்து ஹஜ்ஜுடைய வாஜிபுக்குள்ள வரும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க புள்ளகள். ஹஜ்ஜுடைய வாஜிப சொன்னா நீயத், மீகாத்தில் நீயத்து வைத்தல் உண்டு. சரியா? மீகாத்துல நீயத்து வைத்தல் உண்டு. துல்ஹஜ்பிறை 10 முஸ்தலிஃபாவில் தங்குதல். துல்ஹஜ்பிறை 11, 12, 13 மீனாவில் தங்குறது. 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவில் தங்குற நேரம் ஜம்ரத்துல் அகபால 7 கற்கள் அடிக்கிறது. 11, 13, 12, 13 மினாவில் தங்க போகல ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலால 7 கற்கள் அடிக்கிறது. அதே போல கடைசியா தவாஃபுல் விதாவை நிறைவேற்றும். சரியா? தவாஃபுல் விதா. தவாஃபுல் விதா வந்து வாஜிப். வீணா வானா. சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? தவாஃபுல் விதா வாஜிப், தவாஃபுல் குதூம் சுன்னத், தவாஃபுல் இபாதா ஃபர்து. சரியா? தவாஃபுல் குதூம் நொண்டிக்குது. சரியா? தவாஃபுல் இஃபாதான்னு ஒன்றிக்கு. சரியா? புலகல் ஹஜ்ஜில் உங்களுக்கு கிளியர் ஆகணுமா இருந்தால் என்ன ஒரு வீடியோ உண்டு, ரெக்கார்டிங் பண்ணின ஒரு வீடியோ உண்டு, பாடம் உண்டு, நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். சரியா? அது தேவைன்னா கொஞ்சம் ஏலவல் இஸ்லாம் கிளாஸ் சேனல் அந்த யூடியூப்ல போய் பார்த்தா ஹஜ்ஜுடைய பாடம் ஃபுல் கிளியர் ஆகும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாயிருந்தா சொல்லுங்க, நான் அதை குரூப்ல லிங்காக போட்டுருவேன். சரியா? இப்போ இதை ஃபுல்லாக விளங்கப்படுத்தி கொண்டு கேட்கலாம். இல்லை சார்